Hello everyone, welcome to Google Tech. நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கம்பேங்கில் வந்து நாங்கள் ஸ்டேட்மெண்ட் எடுக்க போகிறோம். அதாவது ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி எடுக்கிறது, எங்களுக்கு வந்து பேப்பரில் வந்து ஸ்டேட்மெண்ட் வராமல் ஸ்டேட்மெண்ட் அதாவது ஜிமெயிலுக்கு வந்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வந்து வரும். எப்படி அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எடுக்கிறதுன்றது தான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கம்பேங்கோட ஒஃபிஷியல் சைட்டோட லிங்க் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து நான் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும். ஸோ இந்த லிங்கில் போயிட்டு நீங்கள் கம்பேங்க் டிஜிட்டல் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம், அக்கௌண்ட்டுக்கான ஸ்டேட்மெண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம், மற்றது கிரெடிட் கார்டுக்கான ஸ்டேட்மெண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கு உங்களுக்கு வந்து பண்ண போகிற விஷயம் அக்கௌண்ட்டுக்கான ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணி எடுக்கிறது. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாவதாக இருக்குது க்ரீன் கலரில் ஸ்டேட்மெண்ட் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லி இந்த பட்டனில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்பேங்க் யூசர்ஸுக்கு மட்டும், கொமர்ஷியல் பேங்கில் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் இருந்தால் இதை வந்து எடுக்கலாம். ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி நாங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ண ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான கண்டிஷன்ஸ் வந்து என்ன கொண்டு வந்து பாருங்கள். அக்கௌண்ட் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் ஃபார் ஸ்டேட்மெண்ட் வில் நாட் பி அலவுட் ஃபார் ரீரெஜிஸ்ட்ரேஷன். அதாவது ஆல்ரெடி நீங்கள் வந்து அக்கௌண்ட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா ஸ்டேட்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் திரும்ப வந்து ரீரெஜிஸ்டர் பண்ண முடியாது. என்னென்னு சொன்னால் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, ஸோ ரீரெஜிஸ்டர் பண்ண முடியாது. ஓகே, மற்றது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வில் பி அலவுட் ஓன்லி ஃபார் சோலோ பர்சனல் அக்கௌண்ட். அதாவது தனி நபருக்கான அக்கௌண்ட்ஸுக்கு மட்டும்தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம், செல்ஃபாக வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். மற்றது வந்து பாருங்கள், ஃபெசிலிட்டி இஸ் நாட் அவைலபிள் ஃபார் பாஸ்புக் சேவிங்ஸ் அக்கௌண்ட். இது வந்து பாஸ்புக் அல்லது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒர்க் பண்ணாது. அடுத்தது வந்து அக்கௌண்ட்ஸ் வுட் பி அண்ட் ஆக்டிவ் அக்கௌண்ட் வித் ட்ரான்சாக்ஷன். நீங்கள் வந்து ட்ரான்சாக்ஷனோட வந்து ஆக்டிவாக இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து செய்யலாம் ஸ்டேட்மெண்ட் வந்து எடுக்கிறதுக்கு. மற்றது வந்து பாருங்கள், ப்ரொவைடட் அக்கௌண்ட் ஷுட் ஹேவ் அ வேலிட் லோக்கல் மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர்ட் வித் அ பேங்க். உங்களோட மொபைல் நம்பர் வந்து பேங்கில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஃபோன் நம்பராக வந்து இருக்க வேணும். மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரொவைடட் என்ஐசி அண்ட் இமெயில் ஷுட் பி மச்ட் வித் த பேங்க் ரெக்கார்ட்ஸ். அதாவது என்ஐசி அண்ட் இமெயில் அட்ரஸ் வந்து பேங்க் ரெக்கார்டுக்கு வந்து மச் ஆக வேணும். மற்றது வந்து பாருங்கள், ஃபிசிக்கல் ஸ்டேட்மெண்ட், இதுதான் வந்து முக்கியம். ஃபிசிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வில் பி டிஸ்கண்டினியூட் அப்பான் சக்ஸஸ்ஃபுல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் திஸ் ஃபெசிலிட்டி. அதாவது இங்கே சொல்ல வர விஷயம், நீங்கள் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபிசிக்கல் ஸ்டேட்மெண்ட் வந்து டிஸ்கண்டினியூ ஆகும். அதாவது வீட்டுக்கு வந்து உங்களுக்கு லெட்டரில் ஸ்டேட்மெண்ட் வருமா இருந்தால் அது இனிமேல் வந்து வராது. அந்த லெட்டர் உங்களோட வீட்டுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட்டாக வராது. ஸ்டேட்மெண்ட்லேயே வந்து நீங்கள் ஜிமெயிலில் அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அதுக்காகத்தான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது பேப்பர்லெஸ், பேப்பர் வந்து யூஸ் பண்ணாமல் ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து ஜிமெயிலில் வர ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இது எப்படி வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறோன்னு சொல்லி கேட்டால் சிம்பிள் தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட என்ஐசி நம்பர் வந்து கொடுப்பீங்க. ஸோ ப்ளீஸ் என்டர் யுவர் வேலிட் என்ஐசி சப்மிட்டட் டு த பேங்க். அதாவது பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து எந்த என்ஐசி வந்து கொடுத்தீங்களோ அதை வந்து முதலாவது பாக்ஸில் வந்து கொடுப்பீங்க. ரெண்டாவது பாக்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரைமரி அக்கௌண்ட் நம்பர், நீங்கள் கொமர்ஷியல் பேங்கில் வந்து க்ரியேட் பண்ண அக்கௌண்ட் நம்பரை வந்து இந்த பாக்ஸில் வந்து கொடுப்பீங்க. மூன்றாவது இமெயில் அட்ரஸ், நீங்கள் வந்து பேங்கில் சப்மிட் பண்ணி வச்சுருப்பீங்க ஜிமெயில் அட்ரஸ், அதே ஜிமெயில் வந்து கொடுக்க வேணும். கொடுத்துட்டு பாருங்கள், என்டர் கோட் சோன் விலோன்னு சொல்லியிருக்கு. இதில் கேப்சா கோட் வந்து இருக்குது 2606ன்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கோட் தருவாங்க. சம்டைம் இந்த கோட் வந்து உங்களுக்கு தெளிவில்லைன்னு சொன்னால் சைட்டில் வந்து பாருங்கள் ரீஃப்ரெஷ் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் திரும்பவும் வந்து 4 டிஜிட்டில் இப்படி ஒரு கோட் வந்து தருவாங்க, வேறொரு நம்பர். ஸோ அதை வந்து இந்த கீழே இருக்கிற 4வது பாக்ஸில் வந்து டைப் பண்ணிவிட்டு சப்மிட் வந்து கொடுக்க வேணும். ஸோ இப்படித்தான் வந்து கொமர்ஷியல் பேங்கில் நீங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட் செல்ஃபாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற மெத்தட், அதாவது நீங்களாகவே வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற சிம்பிள் மெத்தட் இது தான். ஸோ நான் வந்து சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு வந்து விளங்கி இருக்கும்.
இ ஸ்டேட்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணால் வீட்டுக்கு லெட்டரில் வர ஸ்டேட்மெண்ட் வந்து வராது. இ ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களோட ஜிமெயிலுக்கு வந்து மந்த்துக்கு வரும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் சொல்லி. மற்றது வந்து ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணால் ஸ்கிப் பண்ணுங்கள், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. என்னென்னு சொன்னால் ஆல்ரெடி நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி இருப்பீங்க. ஓகே, இவ்வளோ தான் வீடியோ. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான ரிப்ளையை வந்து தாரேன். இனி வந்து அடுத்த வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம்.